தேமுதிகவும் வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சி. விஜயகாந்த் அவர்கள் 3 முறை போட்டியிட்ட போதும் தொடர்ந்து வட மாவட்டங்களில் தான் அவர் போட்டியிட்டார். விருதாச்சலமாக இருக்கட்டும், அவர் கடைசியாக போட்டியிட்ட அந்த உளுந்தூர்பேட்டையாக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து வட மாவட்டங்கள் தான் போட்டியிட்டார். ஏன் இப்போது கூட அவர்கள் மாநாடு அறிவித்திருக்கிறார்கள், அது கூட கடலூரில் தான் அறிவித்திருக்கிறார்கள். 2011 மாநாடு அறிவித்த போதும் சேலத்தில் அறிவித்தார்கள், 2016 மாநாடு அறிவித்த போதும் காஞ்சிபுரத்தில் அறிவித்தார்கள். இப்படி தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருந்தாலும் கூட வட மாவட்டங்கள் தான் தேமுதிகவினுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறது. எனவே தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகமும் இணையும் போது அது வட மாவட்டங்களில் கூடுதலான வெற்றியை கொடுப்பதற்கான அல்லது வெற்றியை எளிதாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மைதான். குறிப்பாக அவர்கள் ஒரு சில தொகுதிகள், அதாவது சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூடுதலான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக உசிலம்பட்டி போன்ற சில தொகுதிகளில் அவர்கள் 60,000-70,000 வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்த கால புள்ளி விவரங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. டிடிவி தினகரன் முக்குளத்தோர் சமுதாயத்தை பின்புலமாக கொண்ட மக்கள் அதிக அளவிலே பின்தொடர்கிறார்கள் என்பதனாலே விஜய்க்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வட மாவட்ட செல்வாக்கு டிடிவி தினகரன் சேரும்போது தென் மாவட்டங்களில் அந்த செல்வாக்கு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி தினகரன் இன்னும் யாருடன் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தாத சூழ்நிலையில் விஜயுடன் சேர்ந்தால் தென் மாவட்டங்களில் விஜய் கட்சிக்கான அந்த வளர்ச்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான வாய்ப்பு, வாக்கு சதவீதம் இவை உயரும் என்பது இந்த கூட்டணி மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு இன்னும் 1 மாத காலம் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாஜகவும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜய்க்கு டிடிவி தினகரன் சார்ந்த அந்த சமுதாய வாக்குகள் கிடைக்கும் என்று இந்த கணிப்புகள் முன்வைக்கப்படுகின்றது. அதே போல அதிமுகவில் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் விஜயும் டிடிவி தினகரனும் இணைந்தால் அந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் விஜய் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டார், செங்கோட்டையன் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டால் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். எனவே எம்ஜிஆரை தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகிறார். எனவே அதிமுகவினுடைய வாக்குகளை எடுக்க வேண்டும், இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும், கபலீகரம் செய்ய வேண்டும் என்று விஜய் துடிக்கிறார் என்றெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. எனவே அதிமுகவினர் மத்தியில் விஜய்க்கு ஒரு சாஃப்ட்கான் உருவாகி இருக்கிறது. நம்முடைய கட்சி கொள்கை தலைவர்களை, வழிகாட்டிகளை விஜய் ஏற்றுக்கொள்கிறார், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொள்கிறார். எனவே நாம் ஏன் விஜயை ஆதரிக்க கூடாது என்று சில பேர் யோசிப்பதாக சொல்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் இருக்கின்றார். ஓபிஎஸ்க்கு நான் முன்பே குறிப்பிட்டது போல தமிழக வெற்றி கழகத்துடன் செல்வதற்கான அந்த வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கின்றது. எனவே ஜெயலலிதா அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் என்ற பெயரோடு வலம் வரக்கூடிய ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கூட இன்னும் உசிலம்பட்டி ஐயப்பன், அதே போல வைத்தியலிங்கம் ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் உடன் தான் இருக்கிறார். எனவே மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக நின்று தன்னுடைய செல்வாக்கை ராமநாதபுரத்தில் நிரூபித்த ஓபிஎஸ் இந்த தமிழக வெற்றி கழகத்துடன் சேரும்போது டிடிவி தினகரன் போலவே தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் செல்வாக்கு வைத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் விஜய் கட்சிக்கு கான்ட்ரிபியூட் செய்வார். எனவே விஜய் கட்சி தென் மாவட்டங்களில் கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு அது சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தமிழகம் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுடைய தலைவர்களுள் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் கிருஷ்ணசாமியும் இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமுதாய வாக்குகளை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக புதிய தமிழகம் இருக்கக்கூடிய நிலையில் விஜய் கிருஷ்ணசாமி இணைந்தால் அது தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் இன்னும் கூடுதலாக அந்த கூட்டணிக்கு கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே அது போன்ற ஒரு சூழல் உருவாகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல புரட்சி பாரதம் கட்சி, புரட்சி பாரதத்தை பொறுத்தவரையிலே திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட இந்த வட மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் அவர்கள் கணிசமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கணிசமாக புரட்சி பாரதம் கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயை அவரும் சமீபத்திய பேட்டிகளில் தொடர்ந்து புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வட மாவட்டங்களில் பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக புரட்சி பாரதம் இருக்கக்கூடிய நிலையில் விஜயை பின்தொடரக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள், தமிழக வெற்றி கழகத்தில்
பயணிக்கக்கூடியவர் பல பேர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் அதிக அளவில் பின்தொடர்வதாக சொல்லப்படும் நிலையில் புரட்சி பாரதமும் இணைந்தால் அது கூடுதலான ஒரு வாக்கு வங்கியாக விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சமூக நீதிக்கான ஒரு கூட்டணி என்ற ஒரு இமேஜும் அவருக்கு கிடைக்கும். விஜய் முதலில் இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றதே திருமாவளவன் அவர்களுக்காகத்தான் சொன்னார் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படையாகவே திருமாவளவனுக்கு அழைப்பும் விடுத்து பார்த்தால் திருமாவளவன் வராத சூழ்நிலையில் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அந்த கூட்டணிக்குள் வந்தால் விஜய்க்கு அது ஒரு சமூக நீதி கூட்டணி என்ற ஒரு இமேஜை கொடுக்கும் என்பதனாலே அவரும் அந்த கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் ஜெகன்மூர்த்தி என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படி 7 கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 7 கட்சிகள் விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் என்ற விவரங்கள் இதுவாகத்தான் இருக்கிறது. ஹாசினி.